மக்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, எருசலேமுக்குள்ள ராஜாவாக அவர் என்ன பண்ணாங்க, வரவேற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் வேதத்தின் சபை மக்களாக நாம குருதோர் பவனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்துட்டார், நம்ம வெள்ளம் கிராமத்துக்கு வந்துட்டார். இருந்தாலும் அவர் ராஜாவாக, அவர் தெய்வமாக, அவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அவர்கள் அறியும்படியாக இந்த தினத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், குருதோர் பவனி போக போறோம். எல்லாரும் ஆயத்தமா? ஆயத்தமா? சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த சர்வ பலமுள்ள தேவனே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே அப்பாவை சுத்தரிகள் உணர்ச்சியை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எருசலேமுக்குள்ள வரும்போது ஆண்டவர் மக்கள் எல்லாம் ஆண்டவரே ராஜாவாக, தெய்வமாக ஆண்டவரே உண்மை வரவேற்றார்கள். ஆண்டவரை சுத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு நீங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்திருக்கீங்க. இன்னும் ஆண்டவரே தெய்வமாக, ராஜாவாக, ரட்சிப்புக்கு அறியாத மக்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் இப்போது வெள்ளம் திரு சபையில் இருந்து நாங்கள் கடந்து போகிறோம். பாடல் மூலமாக, ட்ராக்ஸ் மூலமாக ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். எங்களை கூட வழிநடத்துகிறாங்க. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை பலப்படுத்துங்க. சரீரத்தில் எந்த ஒரு பலவீனம் வராதபடிக்கும் ஆண்டவரே சோர்ந்து போகாம ஆண்டவரே கடைசி வரைக்கும் ஆண்டவரே இந்த பவனியில் பங்கெடுக்க கத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாட்டு பாடலாமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம்.
அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு கை இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலரே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா என்பதே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று கண்களை மூடலாம். இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இழைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் 1 10 100 ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்கிற சூழ்நிலை கரங்களை கர்த்தர் இடப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உட்காரலாம். வீடு கட்டிக்கிறாங்களா? அனிதா தான். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரங்க. இந்த வல்லம் திருச்சபைக்காக ஆண்டவரே, அப்பா அருமையான சகோதரி வனிதாக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, இந்த திருச்சபைக்காக நல்ல ஒரு அழகான டம்ளரை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, வீடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு குறையாய் ஆண்டவரே அப்பா இல்லாதபடிக்கு என் தேவன் ஆண்டவரே வீடை முழுமையாய் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்னொரு விசை கூட கரங்களை தட்டி அவர் இன்னைக்கு ஃபாஸ்டா வந்திருக்கிறாரு. சின்னதா நம்மளுடைய கவனத்தை அம்மாவர்களுக்கு செலுத்தலாம். ஆமென். கரங்களை தட்டி எல்லாம் அவர்கள் கையில கொடுக்கலாம். எல்லாம் பைபிள் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. இவரில் பிரியமாயிருக்கிறேன். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இந்த நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது யார சொல்றாருன்னா பிதா இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். ஆமா தானே? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஏதோ தெரியாத விஷயம் அதான் போட்டுக்கலாம்.
ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், உமக்கு பிரியம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வள்ளம் கிராமத்தை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு எவ்வளவு பிரியமா இருக்கிறீர் என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா தெளிவுபடுத்தியதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, இது ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சுத்த எல்லா காரியங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் தேவனே நீர் எங்கள் மேல பிரியமாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தை கொடுத்த ஆண்டவரே அப்பா அண்ணனுக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே அப்பா நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் 1 கொரிந்தியர் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படுவோம். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சரீரமும் இரத்தத்தையும் துணிகரமாக நாம் போஜனம் பண்ணக்கூடாதபடிக்கு சைனம் கண்டத்தில் ஏதாகிலும் ஒரு குற்றம் இருக்குமானால் இப்போது நாம் அர்ப்பணிப்புமாக ஒப்பு கொடுப்புமாக. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாம் சோதித்தறிவோமாக. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடுவான் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அப்பத்தை நாங்கள் புசிக்க முடியாக, உம்முடைய இரத்தத்தை நாங்கள் மனமனும்படியாக ஆண்டவரே எங்கள் கூடி வர செய்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நம் கரங்கள் தட்டி நாம் சிவாக்கியத்தை நாம் தேவன இப்போது பாடலை பாடுவார்கள். நாம் யாவது இருக்கிற வண்ணமாக முழங்கால் படியிட்டு அவருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சொந்த ஜனமாக சுத்தி சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா ஒப்பு கொடுத்தீரையா
நித்திய ஜீவன் பெற பணியா சிலுவையில் தொங்கினீர். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவச்சனமே, இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். கரங்கள் தட்டி நம்ம மேம்படுத்துவோம். சோதரம் 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 சோதரம். ஆமென். இன்னும் கர்த்தருடைய சரீரமும் கர்த்தருடைய இரத்தமும் மீதியாய் காணப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்னும் இந்த வெள்ள கிராமத்திலையும் கிராமத்தை சுற்றி பல கிராமங்களிலே ரட்சிக்கப்படாத மக்கள் அநேகமாக இருக்கிறார்கள் என்பதே இது நம்மளுக்கு நினைவுபடுத்துகிறது. ஆமாம், ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஜனங்களை ரட்சித்துக் கொள்ள முடியாக கர்த்தரை சொந்தரிப்போமாக. மகா கிருபியம் இறக்கம் நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய பந்தியில் பங்கெடுத்து ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனிநபர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுடைய கர்த்தரில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்து வழிநடத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. அவரை சேர்ந்து சொல்வோமாக. ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் அன்பின் நாளை கூடி வந்து யாவரோடும் கிடைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு. அல்லேலூயா.
வந்த யாவருக்கும் கர்த்தருடைய சமாதானம் உண்டாவதாக. சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே, இந்த நாள் அப்பா ஆகாரம் கொடுத்த மகனும் கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆவியானவரே, சோதர தகப்பனாப்பா, சோதர தகப்பனாப்பா, சாப்பிடப்பா, ஆகாரப்பா சாப்பிட ஆவியானவரே அப்பா உதவி செய்யணும். மகனை நீங்க ஆசீர்வதிங்க, கரத்தை ஆசீர்வதிங்க, வேலை செலுத்த ஆசீர்வதிங்க, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே அப்பா. சோத்து தகப்பனே, இன்னும் மகனை வல்லமை நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, இன்னும் 2 நாள் அப்பா சோத்து தகப்பனே ஊருக்கு கடந்து போற தகப்பனே, தேவக்கார அவரோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆவியானவரே அப்பா. நீரே பாதுகாத்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Amin. Kata jam kita kata saudari bang.